கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. மகிமையின் நேரம் என்ற நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். மகிமையின் நேரம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இணைந்து இருக்கிறோம். நாம் சத்தியத்தை கேட்க போகிறோம். நாம் சத்தியத்தை கேட்க போகிறோம். ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் அவர் சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நமக்கு சத்தியத்தை பேசுவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரசங்கத்தை கேட்பதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த பிரசங்கத்தை கேட்கறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுப்பார். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபையிலிருந்து இந்த செய்தியை கொடுக்கிறோம். மெய்யான தேவன் ஆசீர்வாதத்தை திருச்சபையிலிருந்து இந்த வேதம் வருகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தியானத்துக்காக நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கலாம். தியானத்துக்காக நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கலாம். ரூத்து 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். ரூத்து 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். வாசிக்க கேட்போம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆண்டவர் நிறைவான பலனை தருகிறவர். ஆண்டவர் நிறைவான பலன் தருகிறவர். நிறைவான பலனை தருகிறவர். நிறைவான பலன் தருகிறவர். ஆண்டவர் பலன் தருகிறவர். ஆண்டவர் பலன் தருகிறவர். செய்தியின் தலைப்பு ஆண்டவர் பலன் அளிக்கிறார். செய்தியின் தலைப்பு ஆண்டவர் பலன் தருகிறார். எப்படிப்பட்ட பலனை தருவார்? எப்படிப்பட்ட பலன் தருவார்? நிறைவான பலன் உங்களுக்கு தருவார். நிறைவான பலன் உங்களுக்கு தருவார். தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள், தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் குறைவாய் இருக்காது, குறைவாய் இருக்காது. அது நிறைவாய் இருக்கும். அது நிறைவாய் இருக்கும். அது பரிபூர்ணமாய் இருக்கும். அது பரிபூர்ணமாய் இருக்கும். அது திருப்தியாய் இருக்கும். அது திருப்தியா இருக்கும். போதுமானதா இருக்கும். அது உங்களுக்கு போதுமானதா இருக்கும். மனசுக்கு சந்தோஷம் தருகிறதா இருக்கும். மனசுக்கு சந்தோஷம் தருவமா இருக்கும். அதுதான் நிறைவான பலன். அதுதான் நிறைவான பலன். உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தேவை? உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தேவை? ஆண்டவர் நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு பலன் தருவார். ஆண்டவர் நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு பலன் தருவார். சிலர் வேலை செய்யறாங்க, சரியான பலன் இல்லைன்னு சொல்றாங்க. சரியான பலன் இல்லை என்று விவசாயம் பண்றாங்க, நல்ல விளைச்சல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். நல்ல விளைச்சல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அநேக காரியங்கள்ல வியாபாரம் செய்யறாங்க, நல்ல லாபம் இல்லைன்னு சொல்றாங்க. நல்ல லாபம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். எதற்கு அப்படி சொல்லுகிறார்கள்? அவர்களுக்கு நிறைவான பலன் இல்லை. அவர்களுக்கு நிறைவான பலன் இல்லை. எப்பொழுது நிறைவான பலன் கிடைக்கும்? எப்பொழுது நிறைவான பலன் கிடைக்கும்? அவருடைய அடைக்கலத்துக்குள்ள நம்ம வரணும். அவருடைய அடைக்கலத்துக்குள்ள நம்ம வரணும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நீங்க ரூத்து 2:12 கவனிக்கும் போது, நீங்க ரூத்து 2:12 வசனத்தை கவனிக்கும் போது, கடைசி பாகத்திலே கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? இந்த வார்த்தை அர்த்தம் என்ன? அவர் செட்டைக்கு கீழே வரணும். அவர் செட்டையின் கீழ் வரணும். அவருக்குள்ள வரணும். அவருடைய ஆலயத்துக்குள்ள வரணும். அவருடைய ஜெப கூட்டத்துக்குள்ள வரணும். அவருடைய சத்தியத்தை கேட்க வரணும். கேட்க வரணும். வீட்டுல உட்கார்ந்துகிட்டு கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கல, எனக்கு வர்ற வருமானம் காணல, அப்படி போலம்னா தவறான விஷயம். அப்படி நீ போலம்னா அது தவறான விஷயம். அநேகர் இப்படிதான் இருக்கிறாங்க. மாசத்துல 4 வாரமா ஆலயத்துக்கு வர்றதில்ல. மாசத்துக்கு 4 வாரமா ஆலயத்துக்கு வர்றதில்ல. ஒரு நாள் வர்றாங்க, 3 வாரம் ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. ஒரு வாரம் ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. அநேக வாரங்கள் வரல.
அநேக மாதங்கள் வரல, அவர்களுக்கு எப்படி நிறைவான பலன் கிடைக்கும்? எப்படி நிறைவான பலன் கிடைக்கும்? அவருடைய செட்டைகளின் கீழ் வரணும். அவருடைய சட்டைகளின் கீழ் வரணும். அப்பதான் நிறைவான பலன் கிடைக்கும். அப்போதாங்க நிறைவான பலன் அவர் கிடைக்கும். செட்டை கீழே இருக்கணும். அவர் சட்டையின் கீழ் இருக்கணும். அவருடைய வசனத்துக்குள்ள இருக்கணும். அவருடைய வசனத்துக்குள்ள இருக்கணும். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். அவருடைய பலத்த கரத்துக்குள் நம்ம அடங்கி இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் நிறைவான பலன் வரும். அப்போதான் உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு நிறைவான பலன் வரும். போதுமானதா இருக்கும். போதுமானதா இருக்கும். நீங்கள் திருப்தி அடைவீர்கள். நீங்கள் திருப்தி அடைவீர்கள். பிரியமானவர்களே, திருப்தி இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? திருப்தி இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? பற்றாக்குறையோடு பஞ்சத்தோடு வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? பற்றாக்குறையோடு பஞ்சத்தோடு வாழ்க்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஆசீர்வதிக்கிறார். உண்மை உள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். உண்மையா வாழணும். அவருடைய செட்டையின் கீழே உண்மையா இருக்கணும். அவருடைய செட்டையின் கீழ் உண்மையா இருக்கணும். அவருக்குள்ள நம்ம அடைக்கலம் போகணும். அவருக்குள் நம்ம அடைக்கலம். இயேசுவே அடைக்கலம். இயேசுவே அடைக்கலம். இயேசுதான் எனக்கு எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம். அவர் இல்லாம ஒண்ணும் கிடையாது. அவர் இல்லாம ஒண்ணும் கிடையாது. என் வேலை எனக்கு சோறு போட்டு சொல்லக்கூடாது. என் வேலை எனக்கு வேலை சோறு போட்டு சொல்லக்கூடாது. என் படிப்பு எனக்கு சோறு போட்டுன்னு சொல்லக்கூடாது. படிப்பு எனக்கு சோறு போட்டு சொல்லக்கூடாது. இயேசுதான் எனக்கு அதை செய்தார்னு சொல்ல. இயேசுதான் எனக்கு அதை செய்வார்னு சொல்ல. மகிமையும் கனத்தையும் அவருக்கு கொடுக்கணும். மகிமையும் கனத்தையும் இயேசுவுக்கு கொடுக்கணும். அப்பதான் அவருடைய சட்டைகளின் கீழே நம்ம அடைக்கலமா இருக்கிறோம். அப்பதான் நாம் அவருடைய சட்டைகள் அடைக்கலமா இருக்க முடியும். அவருடைய அடைக்கலத்துக்குள்ள நம்ம இருக்கணும். அவருடைய அடைக்கலக்குள்ள நம்ம இருக்கணும். அவர் தான் நமக்கு அடைக்கலப்பட்டணும். அவர் தான் நம்ம அடைக்கலப்பட்டணும். நம்மளை பாதுகாக்கிறவர், நடத்துகிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை வாழ வைக்கிற தெய்வம். அவருடைய அடைக்கலமாய் புகுந்த அவர்களுக்கு நிறைவான பலன் வரும். அவருக்கு அடைக்கலமாய் புகுந்த நமக்கு அடைக்கலம் வரும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வருகிறவர்களுக்கு அவர் நிறைவான பலனை கொடுக்கிறார். அவருடைய அடைக்கலத்துக்கு வருகிறவர்களுக்கு நிறைவான பலன் தருகிறார். நிறைவான பலன். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். உழைத்து என் வருமானம் எனக்கு சரியா வரவில்லை என்று வருத்தப்படாதிருங்கள். உழைத்து எனக்கு வருமானம் வரல என்று வருத்தப்படாதிருங்கள். ஆண்டவருக்குள்ள அவருடைய சத்தியத்தினால நிரப்பப்படுங்க. ஆலயத்துக்கு ஒழுங்கா வாங்க. கூட்டங்களுக்கு ஒழுங்கா வாங்க. சாக்கு போக்கு சொல்லாதீங்க. கல்யாணம் டூர் எல்லாம் டூர் அடிச்சுட்டு ஆலயத்துக்கு வராம இருக்க கூடாது. கல்யாணத்துக்கு டூர்ல ஆலயத்துக்கு வராம இருக்காதீங்க. ஆண்டவர் அதில் எச்சரிக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26-23 பார்க்கிற போது 1 சாமுவேல் 26-21 வாசிக்கலாம். 23 பார்க்கிற போது 23 பார்க்கும்போது நீதியாய் நடக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். அப்ப நம்ம நீதியா வாழ்ந்தாதான் அந்த நிறைவான பலன் வரும். வாழ்ந்தாதான் அப்போது பலன் வரும். நிறைவான பலன் வரும். அசுத்தமா அக்கிரமமா வாழ்ந்தால் நமக்கு அந்த நிறைவான பலன் வராது. நீதியின்படி வாழணும். உண்மையின்படி வாழணும். உண்மை எதுவோ அதை செய்யணும். நியாயமானது எதுவோ அதை செய்யணும். அப்பதான் அது நிறைவான பலன் கிடைக்கும். நிறைவான சந்தோஷம் கிடைக்கும். நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். அறகுறை எல்லாம் அழிஞ்சு போயிடும். அழிந்து போய்விடும். கர்த்தர் பலன் அளிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் பலனை பெற்றுக்கொள்வது எப்படி? ஆண்டவர் தருகிற பலனை நாம் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்வது எப்படி? பலனை பெற்றுக்கொள்வது எப்படி? ஆண்டவர் அதை தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் அதுதான் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறார். நிறைவான பலன் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணுமோ அதுக்கு ஆலோசனை சொல்றாரு. நிறைவான பலன் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளுமோ அதுக்கு தான் ஆலோசனை சொல்லுகிறார். தேவ ஆலோசனை மிக முக்கியம். தேவ ஆலோசனை நமக்கு அவசியமானது. நமக்கு ரொம்ப அவசியமானது. நம்முடைய செய்கைக்கு தக்க பலன் நமக்கு கிடைச்சே ஆகணும். நம்ம எவ்வளவு வேலை செய்யறோமோ,
வேலை செய்யறோமோ அதற்குரிய கூலி நமக்கு கிடைச்சே ஆகணும். அதற்குரிய கூலி நமக்கு கிடைச்சே ஆகணும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறோமோ, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ அதற்குரிய சம்பளம் நமக்கு கிடைச்சே ஆகணும். அதற்குரிய சம்பளம் கிடைச்சே ஆகணும். பாதி கிடைச்சா வருத்தம், பாதி கிடைச்சா வருத்தம், கால் பகுதி கிடைச்சா ரொம்ப வருத்தம், கால் பகுதி கிடைச்சா ரொம்ப வருத்தம். சிலர் இப்படித்தான் இருக்கிறாங்க. சிலர் இப்படிதான் இருக்கிறாங்க. எனக்கு முழுமையான பலன் வரல, எனக்கு முழுமையான பலன் வரல. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நாம் அநியாயமாய் நடந்தால், நாம் அநியாயமாக நடந்தால், அநியாய கிரியைகளில் உள்ளவர்களாய் இருந்தால், அநியாய கிரியோடு இருந்தால் நமக்கு நிறைவான பலன் வராது. நமக்கு நிறைவான பலன் வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோமோ அதற்கேற்ற பலன் வரும். நமக்கு என்ன செய்யணுமோ அதுக்கேற்ற பலன் தான் வரும். நன்மை செய்தால், நன்மை செய்தால் நன்மைகள் வரும். நன்மைகள் வரும். தீமை செய்தால், தீமை செய்தால் தீமைகள் வரும். தீமைகள் வரும். அப்ப நம்ம செய்யறத சரியா செய்யணும். அப்போ நம்ம செய்வதை சரியா செய்ய வேண்டும். தீமை செஞ்சுட்டு நன்மை எதிர்பார்க்க முடியாது. தீமை செய்துட்டு நன்மை எதிர்பார்க்க முடியாது. தீமை செஞ்சுட்டு நன்மையை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தால் ஏமாற்றம். தீமை செய்துட்டு நன்மை எதிர்பார்த்தால் அது ஏமாற்றம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நம்ம எதை செய்யறோமோ, நம்ம எதை செய்யறோமோ நமக்கு வரும். நமக்கு வரும். உன் பிள்ளைகளுக்கு வரும், உன் பிள்ளைகளுக்கு வரும், சந்ததிக்கு வரும், சங்கதிக்கு வரும், நம்முடைய உறவுகளுக்கு வரும், நம்முடைய உறவுகளுக்கு வரும். அப்படி என்று சொன்னால், அப்படி என்று சொன்னால், நாம் சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால், நாம் சமாதானமாக வாழ வேண்டும் என்றால், நாம் சரியானதை கடைபிடிக்க வேண்டும். நாம் சரியானதை கடைபிடிக்க வேண்டும். சங்கீதம் 58:11 வாசிக்கிற போது, சங்கீதம் 58:11 வாசிக்கும் போது, சங்கீதம் 58:11 இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 58:11 இப்படியா சொல்லுது, நீதிமானுக்கு நீதிமானுக்கு பலன் உண்டு, பலன் உண்டு, ஆனா துன்மார்க்கனுக்கு, ஆனா துன்மார்க்கனுக்கு நிறைவான பலன் கிடையாது. நிறைவான பலன் கிடைக்காதுங்க. நீதிமானுக்கு நிச்சயம் பலன் உண்டு, நீதிமானுக்கு நிச்சய பலன் உண்டு, நிறைவான பலன் உண்டு, நிறைவான பலன் உண்டு. அப்போ ரெண்டு கூட்டம் தான். அப்போ ரெண்டு கூட்டம் தான். இந்த பூமியில ரெண்டு கூட்டம் தான். பூமியில ரெண்டு கூட்டம் தாங்க. துன்மார்க்கர்களாகிய கூட்டம், துன்மார்க்கராகிய கூட்டம், நீதிமான்களாகிய கூட்டம். நீதிமான்களாகிய கூட்டம். நீதிமான்கள் பரலோகத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் உரியவர்கள், பரலோகத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் உரியவர்கள். துன்மார்க்கர்கள் நரகத்துக்கும் அசுத்தத்துக்கும் உரியவர்கள், அசுத்தத்துக்கும் உரியவர்கள். நீதிமான்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். நீதிமான்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். துன்மார்க்கருக்கு ஐயோ என்கிற அபத்தமான வார்த்தை தான் கிடைக்கும். ஐயோ என்கின்ற அபத்தமான வார்த்தை தாங்க கிடைக்கும். நம்ம நீதிமானாய் வாழணும். நாம் நீதிமானா வாழணும். விசுவாசமா வாழ்ந்துட்டா நீதிமானா வாழ்ந்துடலாம். விசுவாசம் வாழ்ந்துட்டா நீதிமானா வாழ்ந்துடலாம். இயேசுவை கடைபிடித்து வாழ்ந்து விட்டால் நீதிமானா வாழ்ந்து விடலாம். இயேசுவை கடைபிடித்து வாழ்ந்து விட்டால் நீதிமானா வாழலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலர் பாருங்க ஆண்டவர் விட்டுறாங்க. சிலர் பாருங்க ஆண்டவர் விட்டுறாங்க. வேற பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. வேற பக்கம் ஓடி விட்டுறாங்க. பலன் கிடைக்கல. பலன் கிடைக்கல. இந்த பூமியிலும் நமக்கு ஆண்டவர் 100 மடங்கு பலன் தருகிறார். இந்த பூமியில நமக்கு ஆண்டவர் 100 மடங்கு பலன் தருகிறார். மறுமையிலும் 100 மடங்கு பலன் தருகிறார். மறுமையிலும் 100 மடங்கு பலன் தருகிறார். இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஃபார்முலா. இதுதான் வைத்திருக்கிற ஆண்டவர் பலன். ஆண்டவர் வைத்திருக்கிற மிக முக்கியமான காரியம். ஆண்டவர் வைத்திருக்க முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. உங்கள் வருத்தத்தின் பலனை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் வருத்தத்தின் பலனை கர்த்தர் பார்க்கிறார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் மாத்திரம் தான் நம்ம அடைக்கலமா கொள்ளணும். அவர் மாத்திரம் அடைக்கலமா கொள்ளணும். அவருடைய சபை தான் நமக்கு அடைக்கலாம். அவருடைய சபை தான் நம்ம அடைக்கலாம். அவருடைய சமூகம் தான் நமக்கு அடைக்கலாம். அவருடைய சமூகம் தான் நம்ம அடைக்கலாம். அதுதான் நமக்கு 100 மடங்கு பலனை தரும். அதுதான் நமக்கு 100 மடங்கு பலன் தரும். பிரசங்கி 5:9 வாசிக்கும் போது, பிரசங்கி 5:9 வாசிக்கும் போது, வயலின் பலனினால் வயல்ல இருந்து வருகிற பலன்களால் எல்லா மனுஷரும் ஆதரிக்கப்படுகிறார்கள். எல்லா மனுஷரும் ஆதரிக்கப்படுகிறார்கள். இந்தியாவில் இருக்கிற அனைவரும், இந்தியாவில் இருக்கிற அனைவரும் சோதரம் அரிசி கோதுமையினால் போஷிக்கப்படுகிறார்கள். அரிசி கோதுமையினால் போஷிக்கப்படுகிறார்கள். இது விளையலன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் பட்டினியா தான் இருக்கணும். இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் பட்டினியா தான் இருக்கணும். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாக்கள் முதற்கொண்டு
அந்த வயலின் பலன் தான் ஆதரிக்கிறது. ராஜாக்கள் முதற்கொண்டு அந்த வயலின் பலனை தான் காண்கிறார்கள், ஆதரிக்கிறது. இந்த வயல்ல எப்படி விளைஞ்சிரும்? இந்த வயல்ல எப்படி விளைஞ்சிரும்? தேவன் மழையை தருகிறார், தேவன் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அந்த தண்ணீர்னால தான் வயல்ல விளையுது, தண்ணீர்னால தான் வயல்ல விளையுது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆண்டவர் நல்ல மழையை தரணும், தேவன் ஆண்டவர் நல்ல மழையை தரணும், ஆண்டவர் அந்த பலனை பூமியில நமக்கு தரணும், தேவன் அந்த பலன் பூமியை தரணும், ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தினால நம்ம உயிரோடு வைத்திருக்கிறார், ஆண்டவன் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பூமியில உயிரோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நிறைவான பலன் உங்களுக்கு தருவார், நிறைவான பலன் உங்களுக்கு தருவார். வயலில் இருந்து வருகிற வருமானத்தினால நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம், வயலில் இருக்கிற வருமானத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார். நமக்கு வயல் என்பது நம்ம வேலை ஸ்தலம், வயல் என்பது நமக்கு வேலை ஸ்தலம், வியாபார ஸ்தலம். வயல் என்பது நமக்கு வருமானம் தருகிற காரியங்கள், வயல் என்பது நமக்கு வருமானமான காரியங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிறைவான பலனை தருவதாக வாக்குறுகிறார், ஆண்டவர் நிறைவான பலன் உங்களுக்கு வாக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபித்து முடிக்கலாம். பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்கிறவர்களை ஆசீர்வதியும், வசனத்தை கேட்கிறது ஆசீர்வாதம். நிறைவான பலன் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, நிறைவான பலன் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. வியாதியோடு இருக்கிறேன் எனக்கு சுகமாகவில்லை என்று கதறுகிற மக்களை ஆசீர்வதியும், வியாதியோடு இருக்கிற சுகமாக என்று கதறுகிற ஆத்மா சுகமாகட்டும். இப்பொழுது ஆசீர்வதியும், இப்பொழுது ஆசீர்வதியும். இப்பொழுது நிறைவான சுகம் கிடைப்பதாக, இப்பொழுது நிறைவான சுகம் கிடைப்பதாக. பற்றாக்குறையோடு இருக்கிறவர்களை ஆசீர்வதியும், பற்றாக்குறையோடு நீ ஆசீர்வதியும். அவர்களுக்கு நிறைவான பலன் வரட்டும், அவர்களுக்கு நிறைவான பலன் வரட்டும். நான் வாழ்நாளெல்லாம் கஷ்டப்படுகிறேன் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிற பிள்ளைகளை பாரும், நான் வாழ்நாளெல்லாம் கஷ்டப்படுறேன் என்று பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க, அவர்களுக்கு உதவி செய்யும், அவர்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக, அவர்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. என் தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மீதும் உண்டாகட்டும், என் தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மீதும் உண்டாகட்டும். கேட்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நிறைவாய் ஆசீர்வதியும், நிறைவாய் ஆசீர்வதியும். நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. அபிஷேகத்தினால நிரப்பும், அபிஷேகத்தால் நிரப்பும், ஆசீர்வாதத்தினால நிரப்பும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும், நன்மைகளால் நிரப்பும், நன்மைகளால் நிரப்பும். நிறைவான பலன் அவர்களுக்கு கிடைக்கட்டும், நிறைவான பலன் அவர்களுக்கு கிடைக்கட்டும். அப்படியே நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, அப்படியே நீ ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.